யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பகவான் விஷ்ணுவை பற்றி தெரியாதவாலே இல்லை. தன்னை அண்டியவர்களுக்கு எல்லாவற்றையும் எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குவார். குலந்தரும் செல்வம் தந்திரும்னார், பெற்ற தாயின ஆயின செய்யும்னார். அப்படியேப்பட்ட பகவானோட சொரூபமாக சொல்லப்பட்டிருக்கு வைஷ்ணவி தேவி. இந்த வைஷ்ணவி தேவியை சப்த மாதாக்களோடு சொல்லும் பொழுது தனிப்பட்ட ஒரு குணத்தை சிறப்பாக சொல்கிறான். அதாவது செல்வாக்கை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவள். வைஷ்ணவி தேவியை பூஜித்தால் சொல்வாக்கு பெருகும், செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த ரெண்டுக்கும் இந்த உலகத்தில் மதிப்பு என்றைக்கும் உண்டு இல்லையா? செல்வாக்கு இருக்கிறவாளை எல்லாரும் அண்டி இருப்பான், சொல்வாக்கு திறமை உள்ளவர்களையும் அண்டி இருப்பான். இந்த ரெண்டு சக்தியும் தரக்கூடியவள். அஷ்ட ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவாள். இந்த அம்பாளுக்கு பாயசம் நைவேத்தியம் பண்ணி, பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷமானது. மற்றவர்களும் பிரசாதமாக எடுத்துக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி 45 நாட்கள் ஜபிக்கலாம். பொதுவாக ஜபத்தை முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு அல்லது திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி ஆரம்பிக்கலாம், அல்லது மக நட்சத்திரம் அன்றைக்கி ஆரம்பிக்கலாம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கலாம், அல்லது திங்கக்கிழமை சந்திரஹோரையில் ஆரம்பிக்கலாம். காலம்பரை 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஆரம்பிக்கலாம். இந்த அம்பாள் சங்கு சக்கரத்தோட காட்சி தருவாள். சாந்த சுரூபம். இந்த ஜபத்தை யார் பண்ணுறாலோ அவளுக்கு கோபம் விலகி போயிடும், சாந்த சுரூபமாக மாறிடுவாள். அந்த வீட்டில் சண்டை சச்சரவே இருக்காது, நிறைய அமைதி நிலவும். நீங்கள் நிறைய குடும்பங்களில் பார்த்தா பணம் இருக்கும், ஆனால் பார்த்து பெண்கள் நல்லா பண்ணுங்க சுவாமிக்குன்னா கூட அந்த ஆண்கள் கொஞ்சம் செய்ய வேண்டான்ற எண்ணத்தோடையே இருப்பாள் நல்ல காரியங்களுக்கெல்லாம். இப்போ பொதுவாக தெய்வீக காரியங்கள் தவிர வீட்டுக்கு அண்டி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு கூட, உறவினர்களுக்கு கூட செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது பெண்களுக்கு தான் அந்த சுபாவம் இருக்கும். மகாலட்சுமிக்கு கொடுக்குற சுபாவம் இல்லையா, அது மாதிரி பெண்களுக்கும் கொடுக்குற சுபாவம் இருக்கும். சில ஆண்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு லோப குணத்தோடு இருக்கிற அந்த குணத்தையும் மாற்றும். ஒரு சரளமான தாராளமான எண்ணத்தையும் உண்டு செய்யும். பொதுவாகவே வாழ்க்கையில் செல்வத்தை சேர்க்கறது பெரிய சாமர்த்தியம். ஆனால் சேர்த்த செல்வத்தை நல்ல முறையில் செலவழிக்கிறதும் ஒரு பெரிய சாமர்த்தியம்தான். ஏன்னா செல்வம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வம் சொல்லும், வர வேகத்தில் போயிடும். அது எவ்வளோ நாள் நிற்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வெயிலுக்கு கூட தேங்கிய குட்டையில் இருக்க தண்ணி காணாது. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களில் கிரகங்கள் வேலை செய்தால் பெரும் செல்வங்கள் கூட மறைஞ்சிரும். அதனால் சேர்த்த செல்வத்தை நல்ல முறையில் செலவழிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதனால் லோப குணத்தை மாற்றி நல்ல காரியத்துக்காக அந்த செல்வத்தை செலவழிக்கக்கூடிய நல்ல குணத்தையும் இந்த வைஷ்ணவி தேவி வழங்குகிறார். ஏன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பணம் என்பதுக்கு எங்கே பணம் வருதோ அங்கே பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் அப்படியே நின்றுட்டுருக்கும். பணம் போனாலும் பிரச்சனை அப்படியே நிற்க தான் செய்யும். அதேமாதிரி அந்த பணம் போகிற வழி எப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கலியுகத்தில் கலிபுருஷன் இருக்கக்கூடிய சூதாவோ மாதாவோ அல்லது மதுவாவோ எப்படி வேணா இருக்கலாம். அதனால் இல்லை களவாகவும் இருக்கலாம். கலிபுருஷன் எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கானோ அந்த ரூபத்தில் பணமாகப்பட்டது வெளியில் போயிடும். ஆனால் அந்த பணத்தை நல்ல விதத்தில் செலவழிக்கக்கூடிய உயர்ந்த குணத்தையும் இந்த வைஷ்ணவி தேவி ஆகப்பட்டவள் வழங்குகிறார். இந்த வைஷ்ணவி தேவியை உபாசிக்கக்கூடியவர்களுக்கு சத்ரு பயமே இருக்காது. இந்த வைஷ்ணவி தேவியை உபாசிக்கக்கூடியவர்களுக்கு மனசாந்தம் இருக்கும், படபடப்பு இருக்காது. யாருக்கு மனம் பரமசாந்தமாக இருக்கோ அவளால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்யக்கூடிய ஆற்றலும் தானே வந்துடும். அதனால் இந்த வைஷ்ணவி தேவியை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். அற்புதமான பலன் கொடுப்பா. சாந்த சொருபி, தங்கமயமானவள். இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை 16 முறை ஜபம் பண்ணுங்கள். தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் வைம் வைஷ்ணவியை நமகா. இது 16 முறை. ஓம் ரூம் சாம் வைஷ்ணவி கன்யகாயை நமகா 28 முறை. இப்போ கீழே சொல்ல போகிற மந்திரமும் 28 முறை. சியாம வர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணோன்னு பார்த்தா, குழந்தைகளுக்கு பூச்சிக்கடி இல்லை பெரியவாளுக்கு பூச்சிக்கடி வந்தால் கயிறு மந்திரிச்சு கையில் கட்டலாம். கருப்பு கயிறில் ஆண்களுக்கும் சிவப்பு கயிறில் பெண்களுக்கும் 8 முடி போட்டு அல்லது 16 முடி போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி கையில் கட்டலாம். பெண்களுக்கு இடது கை, ஆண்களுக்கு வலது கையில் கட்டலாம். ஆண்களுக்கு கருப்பு கயிறு, பெண்களுக்கு சிவப்பு கயிறில் கட்டலாம். இந்த மந்திரத்தை மந்திரிச்சு கட்டினா விஷக்கடி, விஷ ஜந்துக்களால் வர பயம் விலகும். இது விபூதி பிரயோகம் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் கயிறு மந்திரிச்சு கட்டுற வழக்கம் தான் இருக்குது. அது கையில் தான் கட்டுற வழக்கம் இருக்குது. இந்த வைஷ்ணவி தேவியை இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறது இது ஒரு வழிமுறை. தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்கள். கட்டாயம் 45 நாட்கள் பண்ணுங்கள். நல்ல பலனை எதிர்பார்க்கலாம்.